உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை KDC நகரில் 27 வயதான IT ஊழியர் கவின் கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின் சென்னையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கவினும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவரும் நீண்ட காலமாக காதலித்து வந்ததால் அந்த பெண்ணின் சகோதரர் 23 வயதான சுர்ஜித் என்பவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. சம்பவத்திற்கு பிறகு சுர்ஜித் போலீசாரிடம் சரணடைந்தார். கவினின் உறவினர்கள் இந்த சம்பவத்தில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சுர்ஜித்தின் தந்தை சரவணனும் தாய் கிருஷ்ணகுமாரியும் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருந்தனர். இருவரும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த சரவணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை சரவணன், உறவினர் ஜெயபால் ஆகிய மூவரும் நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் வழக்கில் புதிய திருப்பமாக தற்போது சுர்ஜித்தின் தாயாரும் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரியை 10 மாதங்களுக்கு பிறகு CBCID போலீசார் 29ஆம் தேதி கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த CBCID அதிகாரிகள் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணகுமாரியை கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பெண் காவலரான கிருஷ்ணகுமாரியை போலீசார் CBCID காவல் நிலையத்தில் இருந்து மருத்துவ பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது கிருஷ்ணகுமாரி கதறி அழுதார். பின்னர் நெல்லை 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கிருஷ்ணகுமாரியை ஜூன் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட SI கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி மின்பொறியாளர் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஆணவ படுகொலையை கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் உள்ளிட்டோர் நிகழ்த்தியதாக தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சுர்ஜித், அவரது தந்தை உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரியின் பெயர் 2வது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளரான கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரியை போலீசார் நெல்லை 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.